நேர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் பெப்ரல் அமைப்பினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹிண ஹெட்டியாராஜி எங்களுடன் இணைந்திருக்கிறாங்க. தேர்தல் காலங்களில் சமகால நிலவரங்கள் பற்றி நாங்கள் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே தேர்தல் சம்பந்தமான பல விடயங்களை இன்றைய தினம் நாங்கள் அறிய போகின்றோம். அதற்கு முன்னதாக அவரையும் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். வாக்களிக்கக்கூடிய தகுதிகள் என்ன என்று நீங்கள் கூற முடியுமா? எங்களுக்கு ஒரு வாக்காளராக பதிவு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர் சில தகுதிகளை பூர்த்தி செய்தவராக இருத்தல் வேண்டும். முதலாவதாக உங்களுக்கு தெரியும், 18 வயதை பூர்த்தி செய்தவராக அவர் இருத்தல் வேண்டும். அதே போன்று அதுக்கு அவருக்குரிய ஒரு விலாசம் ஒன்று, ஒரு முகவரி ஒன்று கட்டாயமாக இருத்தல் வேண்டும். ஆனால் இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம், 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே, அதாவது வாக்காளர் பட்டியலிலே அவர் பதிவு செய்யப்பட்டவராக இருத்தல் வேண்டும். தேர்தல் ஆணைக்குழுவினுடைய வெப்சைட்ல www.slelection என்ற அந்த இணையதளத்தில் தங்களுடைய NIC நம்பர் அடிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த விடயங்கள் அவர் பதிவு செய்யப்பட்டவராக போன்ற விடயம் வரும். எனவே அந்த விடயம் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. அவருடைய பெயர் கட்டாயமாக பதிவு செய்யப்பட்டவராக இருத்தல் வேண்டும். ஆளடையாளத்தை நிரூபிக்கக்கூடியவராக இருந்தால் வாக்கை பயன்படுத்தக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது ஆட்பதிவு திணைக்களத்தினால் வழங்கப்படக்கூடிய தேசிய அடையாள அட்டை, அதே போன்று பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், அதே போன்று மதகுருமாருக்காக வழங்கப்படுகின்ற மதகுரு அடையாள அட்டை, தற்காலிக அடையாள அட்டை, தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்படக்கூடிய அந்த அடையாளத்தை நிரூபிக்கக்கூடிய அடையாள அட்டைகள் இருந்தால் வாக்கை பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக போல் கார்டு, வாக்கு அட்டை என்று நாம் குறிப்பிடுவோம். இந்த வாக்கு அட்டை இல்லாத சந்தர்ப்பத்திலும் வாக்களிக்க முடியும் என்ற விடயம் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு தெரியும், அவர் எந்த இடத்திலே வாக்களிப்பு நிலையம் எது, நேரம் எப்பொழுது, திகதி போன்ற விடயங்கள் அவருக்கு தெரியுமாக இருந்தால் ஆளடையாளத்தை நிரூபித்து வாக்கை அவருக்கு பதிவு செய்யலாம். உதாரணமாக ஒரு வெட்டிங் கார்டு போன்றதுதான். அதாவது வெட்டிங் கார்டில் உங்களுக்கு தெரியும் அந்த வெட்டிங் எப்ப நடக்கின்றது, முகூர்த்த நேரங்கள், அதே போன்ற ஒரு விடயம் தான் போல் கார்டு. எனவே போல் கார்டு இல்லாமலும் வாக்களிக்கக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்ததாக வெளிநாட்டில் இருந்து வரக்கூடியவர்கள், அதாவது தேர்தல் தினத்தன்று காலையில் வந்தால் அவர்களுக்கு வாக்களிக்க முடியும் என்ற ஒரு விடயம் இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கு வாக்கை பதிவு செய்ய முடியும். 2024ஆம் ஆண்டு வாக்காளர் பெயர் பட்டியலில் அவர் பதிவு செய்யப்பட்டவராக இருந்தால் அவர் பாஸ்போர்ட்டை காட்டி வாக்களிக்கக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்கின்றது.